நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 34 பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் கொடுக்கப்படுற ரேங்க் எல்லாமே மத்திய அரசோட NIRF னு சொல்லப்படுற நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் மூலமா அறிவியல் பூர்வமா ஆராயப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு காலேஜ்லயும் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ், எந்தெந்த காலேஜ்ல எல்லாம் பர்மனன்ட் டீச்சர்ஸ் அதிகமா இருக்காங்க, எந்தெந்த காலேஜஸ்ல எல்லாம் டீச்சர்ஸ் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு காலேஜ்லயும் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்ல மொத்தம் எத்தனை பேர் PhD முடிச்சிருக்காங்க, இப்ப ரீசெண்டா PhD படிச்சுட்டு இருக்கவங்க எத்தனை பேர், அந்த காலேஜஸ்ல மொத்தத்துக்கு எவ்வளவு ரிசர்ச் வர்க் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் இதுவரையும் நடந்திருக்கு, அதுல எவ்வளவு ஃபண்ட்ஸ் அந்த காலேஜோட டெவலப்மென்ட்காக திரும்ப அந்த காலேஜுக்குள்ளேயே யூஸ் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ் மூலமா இதுவரைக்கும் எத்தனை ரிசர்ச் பேப்பர்ஸ்னு சொல்லப்படுற ஆராய்ச்சி கட்டுரைகளும் ஜர்னல்ஸும் பப்ளிஷ் ஆயிருக்கு, அந்த காலேஜ்ல எவ்வளவு பேட்டன்ஸ் இதுவரையும் வாங்கியிருக்காங்க, அந்த காலேஜோட ஒட்டுமொத்த பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு, அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய கோ கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க, ஒவ்வொரு காலேஜோட கிளாஸ் ரூம்ஸ், லேப், லைப்ரரின்னு ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்கு, ஒவ்வொரு காலேஜையும் A to Z 360 டிகிரி சயின்டிபிக்கா அனலைஸ் பண்ணி இந்த ரேங்கிங் கொடுத்திருக்காங்க. இந்திய அளவுல டாப் 200 பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜஸ் ரேங்க் பண்ணிருக்காங்க. அதுல 34 பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டிலே இருக்கு. அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 34 பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி ரேங்க் வைஸாவும் டீடைல்டாவும் இந்த வீடியோல பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 34வது பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ்ல ஃபேக்கல்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். அகாடமிக்கோட சேர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. 33வது ரேங்க்ல இருக்கக்கூடியது கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ், லேப் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டல்ல கொடுக்கக்கூடிய சாப்பாடுன்றது ரொம்ப அருமையா இருக்கும். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இந்த நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜும் ஒன்னு. 32வது ரேங்க்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். இது ஒரு மத்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டோட காலேஜ். இந்த காலேஜ் தமிழ்நாட்டிலேயே டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டுக்கு ஸ்பெஷலிஸ்டான காலேஜ். பிடெக் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் கூட இங்க நடத்துறாங்க. உங்களுக்கு டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் மாதிரியான ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காலேஜை தாராளமா சூஸ் பண்ணலாம். இனிமேல் பார்க்கக்கூடிய இதை விட நல்ல ரேங்க் வாங்கக்கூடிய காலேஜை கூட விட்டுட்டு இந்த காலேஜை தாராளமா சூஸ் பண்ணலாம். 32வது ரேங்க் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு இது ஒரு தரமான சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். 31வது ரேங்க்ல இருக்கக்கூடியது சென்னை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் மிக அருமையான பில்டிங்ஸ், தரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் இயற்கையான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான காலேஜ். ஆனா சிட்டிக்குள்ள அடிக்கடி போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் டிராவலிங் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய காலேஜ். மத்தபடி எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான காலேஜ். ஆனா பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்ன்றனால கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 30வது பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட அட்மாஸ்பியர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பரா இருக்கும். பிளேஸ்மெண்ட்டும் அருமையா இருக்கும். இந்த காலேஜ் ரொம்ப டிசிப்ளினான காலேஜ். சென்னையில படிக்கணும், ஹாஸ்டல் நல்லா இருக்கணும், ஹாஸ்டல் சாப்பாடு சூப்பரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த காலேஜை தாராளமா சூஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 29வது பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய RMK Engineering College. RMK Engineering Collegeல பிளேஸ்மெண்ட்ஸ் சூப்பரா இருக்கும். பிளேஸ்மெண்ட்காகவே ஒரு ஸ்பெஷலிஸ்டான காலேஜ். அதுலயும் முக்கியமா எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இந்த காலேஜுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு வர்றாங்க. கேம்பஸ் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால கேம்பஸ்க்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். ஆனா இந்த காலேஜ்ல ரொம்ப டிசிப்ளின் எதிர்பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவும் இருப்பாங்க. 28வது ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பெஸ்டான பிரைவேட் காலேஜஸ்ல இதுவும் ஒரு முக்கியமான காலேஜ். முக்கியமா சொல்லப்போனா இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அருமையா இருக்கும். அதுலயும் முக்கியமா இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், அதுல இருக்கக்கூடிய லேப் எல்லாம் ரொம்பவே அருமையா இருக்கும். இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலேஜ்ல ஏற்படுத்தி தராங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 27வது சிறந்த கல்லூரி சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது சேலத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கல்லூரி. ஹைலி குவாலிஃபைடு திறமையான ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டுல இருக்கக்கூடிய லேட்டஸ்டான டெக்னாலஜிஸை கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும், சேலம் பேஸ்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த காலேஜ் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். 26வது பெஸ்டான காலேஜ் சென்னையில இருக்கக்கூடிய சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ், அதாவது சவிதா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். இது ஒரு பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த சவிதா யூனிவர்சிட்டியில மெடிக்கல், இன்ஜினியரிங், லா, MBA, டென்டல், நர்சிங்னு எல்லா கோர்சஸ்லயும் எல்லா படிப்புகளும் இருக்கு. ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கணும், எல்லா கோர்சஸும் இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்ல படிக்கணும், சென்னையில படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை எடுக்கலாம். 25வது ரேங்க்ல இருக்கக்கூடிய பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான ஃபீல்டுகள்லாம் ரொம்ப அதிகமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான ஸ்பெஷலான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான காலேஜ். இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லா கோர்ஸுமே
ரொம்ப அருமையா சொல்லி தராங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 24வது அருமையான இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறையில இருக்கக்கூடிய கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இதுல ஹை குவாலிஃபைடு ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. காலேஜ் கேம்பஸே ரொம்ப அமைதியாவும் இயற்கையாவும் இருக்கும். ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பாங்க. ஆனா அகாடமிக் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த காலேஜ்ல ரொம்ப நல்லா இருக்கும். 23வது பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில இருக்கக்கூடிய BS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது கிரசன்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். இது ஒரு பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி. ஃபேக்கல்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சென்னையில 36 வருஷமா இயங்கக்கூடிய பாரம்பரியமிக்க ஒரு காலேஜ். அட்மிஷன்ல டொனேஷன் எல்லாம் வாங்காத ஒரு காலேஜ். கல்வியை ஒரு சேவையா நடத்தக்கூடிய மிகச்சில காலேஜஸ்ல இதுவும் ஒன்னு. 22வது ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜ் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இது இயற்கை சூழல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலேஜ். கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி தான் உள்ள போக வேண்டியது வரும். ஆனா டீச்சிங் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலேஜ். 21வது ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜ் சென்னையில இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ். இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த யூனிவர்சிட்டியில இருக்கு. இங்க இருக்கக்கூடிய லைப்ரரி ரொம்ப பெருசு. இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப அதிகம். பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப அருமையா பண்றாங்க. 20வது ரேங்க்ல சென்னையில இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டான காலேஜ் தான். ஆனா எக்ஸாம் ரிசல்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அளவுல 19வது ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கோயம்புத்தூர்ல 77 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அட்டானமஸ் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த இன்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ன்றனால ஃபீஸ் ரொம்ப குறைவு. டீச்சிங்கும் பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கோயம்புத்தூர் என்விரான்மெண்ட்ல ஒரு நல்ல கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த GCT கோயம்புத்தூரை சூஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18வது பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியில இருக்கக்கூடிய mepco schlenk இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்லயே ஒரு பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜ்னு கூட சொல்லலாம். டீச்சிங் ஃபெசிலிட்டிஸ் பிளேஸ்மெண்ட்னு எல்லாமே சூப்பரா இருக்கும். தென் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் தாராளமா இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். சென்னை மாதிரியான பெரிய ஊர்கள்ல இருக்கக்கூடிய சிறந்த காலேஜஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்குதோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த காலேஜ்லயும் கிடைக்குது. அதனால சென்னையில இருந்து கூட சிவகாசியில இருக்கக்கூடிய இந்த காலேஜ்ல வந்து படிக்கலாம். 17வது ரேங்க்ல சென்னையில இருக்கக்கூடிய Veltech ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா R&D இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. Veltechன்றது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. Veltech யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ், காலேஜ் பில்டிங்ஸ், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. சென்னை பேஸ்டா இருக்கவங்களும் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் தாராளமா இந்த யூனிவர்சிட்டி எடுத்து படிக்கலாம். 16வது ரேங்க்ல CIT ன்னு சொல்லப்படுற கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. இது ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 66 வருஷம் பழமை பாரம்பரியம் மிக்க ஒரு ரெப்யூட்டடான அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூட். ஒரு பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அது எல்லாமே A to Z இந்த காலேஜ்ல இருக்கு. அதனால தாராளமா கோயம்புத்தூர் பேஸ்டா இருக்கவங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நல்ல காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். 15வது ரேங்க்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய Sriperumbudur காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இந்த Sriperumbudur காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியும் ஒன்னு. ஃபேக்கல்டிஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பாங்க. அதே சமயம் சூப்பராவும் கிளாஸ் எடுப்பாங்க. கேம்பஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைப்ரரின்னு எல்லாமே சான்ஸே கிடையாது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். 14வது ரேங்க்ல இருக்கக்கூடிய பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் ஒன்னு. மத்திய அரசோட லேட்டஸ்ட் ரேங்க் படி ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் ஏரியாலேயே இருக்கக்கூடிய நம்பர் 1 பெஸ்ட் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்னா அது இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான். ஒரு பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு தேவையான A to Z விஷயங்கள் எல்லாமே இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில 100% இருக்கு. 13வது பெஸ்டான காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காருnya இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ். இது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி. சிறுவாணி டேம்க்கு பக்கத்துல இருக்கு. ரொம்ப இயற்கையான சூழல்ல இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இந்த காலேஜ்ல கொடுக்கறாங்க. அதனால ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேணும்னு அதிகமா ஆசைப்படுறவங்க இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். தமிழ்நாடு அளவுல 12வது ரேங்க்ல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசசிங் டெக்னாலஜி இருக்கு. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட டைரக்ட் கண்ட்ரோல்ல வரக்கூடிய மத்திய அரசு காலேஜ். இது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்தஸ்துல இருக்கக்கூடிய காலேஜ்னு சொல்லலாம். இன்னைக்கு நாளுக்கு நாள் பேக்டு ஃபுட்ஸோட சேல்ஸ் அதிகமாயிட்டே போகுது. பேக்டு ஃபுட்களோட தேவைகளும் அதிகமாகுது. பேக்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸும் அதிகமாயிட்டே போகுது. பேக்டு ஃபுட் ப்ராசசிங்னு சொல்லப்படுற உணவு பதப்படுத்துதல் துறையில ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோல சொல்லப்பட்ட, இதுவரையும் சொல்லப்பட்ட, இனிமேல் சொல்லப்படுற எல்லா காலேஜஸையும் விட்டுட்டு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசசிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜஸ் தாராளமா சூஸ் பண்ணலாம். ஒட்டுமொத்த பேக்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு ஸ்பெஷலிஸ்டா இந்த காலேஜை சூஸ் பண்றது மூலமா வர முடியும். தமிழ்நாடு அளவுல பெஸ்ட் 11வது காலேஜா மதுரையில இருக்கக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வருது. இது ஒரு 65 வருஷ பாரம்பரியம் இருக்கக்கூடிய ரெப்யூட்டடான அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். ஒட்டுமொத்த சவுத் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய நம்பர் 1 பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு இதை சொல்லலாம். கேம்பஸ், பிளேஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ்ன்றதுனால ஃபீஸும் ரொம்ப குறைவா இருக்கும். அதனால தாராளமா கண்ணை மூடிட்டு இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். 10வது ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் ஹையர் எஜுகேஷன். சவுத் தமிழ்நாட்டுல 550 ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான டீம்டு யூனிவர்சிட்டி இது. ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் எல்லா கோர்சஸுமே இந்த யூனிவர்சிட்டியில இருக்கு. தென் தமிழகத்துல எக்கச்சக்கமான பட்டதாரிகளை உருவாக்குனது இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகம்.
கலாசாலிங்கம். யூடியூபர் மதன் கௌரி கூட இந்த கலாசாலிங்கம் யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருக்காரு. 9வது ரேங்க்ல சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஹைஃபையான டீம்டு யூனிவர்சிட்டி இது. சயின்ஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங், லான்னு எல்லா கோர்சஸும் இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில இருக்கு. ஒரு ஹை கிளாஸான லைஃப் ஸ்டைல் வேணும்ன்றவங்க இந்த சத்யபாமா டீம்டு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டோட 8வது பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜா வரக்கூடியது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்தியாவோட சேர்த்து ஒட்டுமொத்த தெற்கு ஆசியா கண்டத்திலேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல முக்கியமான இன்ஜினியரிங் காலேஜ் இந்த PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு 70 ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்கக்கூடிய ரெப்யூட்டடான கவர்மெண்ட் அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜோட முக்கியமான பிளஸ் பாயிண்ட் இந்த காலேஜ்ல சொல்லித்தர பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ், பிராக்டிகல் நாலேஜ் வேற எந்த காலேஜ்லயும் ஏன் ஈவன் இண்டஸ்ட்ரீஸ்ல கூட கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரெப்யூட்டடான பிராக்டிகல் விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய காலேஜ். கோயம்புத்தூர் ஏரியாலேயே ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு பிராக்டிகலா பக்காவா சொல்லித்தர ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கணும்னு நினைச்சா PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் சூஸ் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும். கோயம்புத்தூர்லயே நம்பர் 1 பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கணும். இந்தியாலேயே இன்ஜினியரிங் பிராக்டிகலா அருமையா சொல்லித்தரக்கூடிய காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தாராளமா சூஸ் பண்ணலாம். 7வது ரேங்க்ல சென்னை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய SSN சொல்லப்படுற ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல நம்பர் 1 பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரான HCL ஓனர் திரு சிவநாடார் அவர்களோட காலேஜ். அதனால ஃபேக்கல்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ், பிளேஸ்மெண்ட் எல்லாமே அட்டகாசமா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். என்னதான் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்ன்ற கேட்டகரியில வந்தாலும் சென்னையில இருக்கக்கூடிய எந்த குறையும் சொல்ல முடியாத சூப்பரான இன்ஜினியரிங் காலேஜ்ன்றதுனால இந்த காலேஜை செலக்ட் பண்றதுக்கு தேவையான கட் ஆஃப் மார்க்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. 6வது ரேங்க்ல SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது SRM யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த SRM யூனிவர்சிட்டி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், பிளேஸ்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நல்ல காலேஜ்ல அதுவும் சென்னை பேஸ்டான ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா இந்த SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி SRM யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணலாம். தமிழ்நாடு அளவுல 5வது பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சாஸ்திரா யூனிவர்சிட்டி, அதாவது சண்முகா ஆர்ட்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி இருக்கு. இதுவும் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி தான். ஆனா VIT, SRM, சத்யபாமா அளவுக்கு அதிகமான ஃபீஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. நாமினலான ஃபீஸ் தான் இங்க இருக்கும். சாஸ்திரா யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டான யூனிவர்சிட்டி தான். ஆனா மத்தபடி ஃபேக்கல்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். திருச்சி, தஞ்சாவூர் பெல்ட்ல இருக்கிற மாணவர்களும் திருச்சி பேஸ்டா தமிழ்நாட்டோட மைய பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இந்த காலேஜை தாராளமா சூஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டிலேயே 4வது பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் VIT ன்னு சொல்லப்படுற வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு மிக பிரம்மாண்டமான டாப் லெவல் டீம்டு யூனிவர்சிட்டி. ஃபேக்கல்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் எல்லாமே உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கும். தமிழ்நாட்டில தான் நம்ம இருக்கமானு தோன்ற அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ஆனா இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டிலே 3வது பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுற அண்ணா பல்கலைக்கழகத்தோட கான்டினென்ட் காலேஜஸ், அதாவது உறுப்பு கல்லூரிகள். இது மொத்தம் 4 கான்டினென்ட் காலேஜஸ் இருக்கு, உறுப்பு கல்லூரிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டின்னு சொல்லப்படுற CEG கேம்பஸ். இதுதான் ஒட்டுமொத்த அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ், அதாவது நம்பர் 1 கேம்பஸ். செகண்ட் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட்ல இருக்கு. இந்த மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில தான் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாரு. 3வது AC டெக் அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஸ்பெஷலான பிரான்ச்சஸ் எல்லாமே இந்த AC டெக்ல சொல்லி தருவாங்க. 4வது ஸ்கூல் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் அண்ட் பிளானிங், ஆர்க்கிடெக்சர், பிளானிங் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் அண்ட் பிளானிங்ல சொல்லி தருவாங்க. இந்த 4 காலேஜஸ்மே அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயினான உறுப்பு கல்லூரிகள், கான்டினென்ட் காலேஜஸ்னு வரும். இதுல முக்கியமா நம்பர் 1 காலேஜான காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டில இருக்கக்கூடிய CEG கேம்பஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்லயுமே பெஸ்ட் காலேஜா கருதப்படுது. இந்த CEG கேம்பஸ் 300 ஆண்டுகளுக்கு மேல பழமையான காலேஜ். பிரிட்டிஷோட ஆரம்ப காலங்கள்ல இருந்து இந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல படிக்கிறதுன்னு சொல்லும்போது அது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஃபேக்கல்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேப் ஃபெசிலிட்டி, பிளேஸ்மெண்ட்னு எல்லாமே சூப்பரா இருக்கும். சென்னையில படிக்கக்கூடிய பக்கா என்விரான்மென்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால ஃபீஸும் ரொம்ப குறைவா இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இந்த காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே செகண்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய பெஸ்டான இன்ஜினியரிங் காலேஜ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிம்பிளா NIT ன்னு சொல்லப்படுற தேசிய பொறியியல் கல்லூரி. இது திருச்சியில இருக்கு. மத்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கேம்பஸே 1000 ஏக்கருக்கு மேல இருக்கும். மொத்தம் 12 ஹாஸ்டல்ஸ் இருக்கு. இந்தியால கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு NIT இருக்கு. ஆனா இந்தியால இருக்கக்கூடிய எல்லா NITக்கும் சேர்த்து நம்பர் 1 NIT ன்னு இந்த NIT திருச்சியை தான் சொல்றாங்க. சில நேரங்கள்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி IITs விட இந்த NITன்றது சில இடங்கள்ல பெஸ்டா இருக்கு. இது ஒரு மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரின்றதுனால பாதிக்கு பாதி மத்த மாநில மாணவர்களும் சேர்ந்து படிப்பாங்க. மத்த மாநில மாணவர்களோட கம்பைன் பண்ணி படிக்கும்போது அது ஒரு நல்ல அருமையான ஒரு என்விரான்மென்ட் கொண்டு வருது. இந்த காலேஜ்ல ஃபேக்கல்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். IIT மெயின்ஸ் எக்ஸாம்ல மட்டும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டா இந்த காலேஜை கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம். அடுத்து தமிழ்நாடு அளவுல நம்பர் 1 காலேஜ்னு சொல்லப்படுறது அது தமிழ்நாடு அளவுல மட்டும் நம்பர் 1 காலேஜ் கிடையாது. இந்தியா
இந்திய அளவுலயும் அதுதான் நம்பர் 1 காலேஜ். அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி IIT னு சொல்லப்படுற IIT மெட்ராஸ். இது 1956வது வருஷம் ஜெர்மனி நாட்டோட ஏற்பட்ட ஒரு கூட்டு உடன்படிக்கையின் காரணமா உருவான ஒரு பெஸ்டான பிரீமியர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட். இது இந்தியாவோட நம்பர் 1 காலேஜ் மட்டும் சொல்ல முடியாது, உலகத்தரம் வாய்ந்த காலேஜ்னு கூட சொல்லலாம். இந்த காலேஜ் 100% மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய ஒரு பெஸ்டான காலேஜ். அதனால எக்கச்சக்கமான ஃபண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் இந்த காலேஜோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்குறாங்க. மெயினான சென்னை சிட்டிக்குள்ளேயே ஒரு 250 ஏக்கர் அளவுல இயற்கையான நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு மிக ரம்மியமான பிரம்மாண்டமான பிரஸ்டீஜியஸான இன்ஜினியரிங் காலேஜ் இந்த IIT மெட்ராஸ். IIT மெட்ராஸ் கேம்பஸ்க்குள்ள மாணவர்களை பார்க்குற மாதிரி புள்ளிமான்களை ஈஸியா பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இயற்கை சூழல் நிறைந்த காலேஜ் இது. இதுக்கு முன்னாடி பார்த்த NIT காலேஜா இருக்கட்டும் அல்லது இப்ப பாத்துக்கிட்டு இருக்க IIT மெட்ராஸா இருக்கட்டும், இந்த ரெண்டு கேம்பஸ்லயுமே மிக பிரம்மாண்டமான கேம்பஸா இருக்கும் பட்சத்துல கூட மாணவர்களை கேம்பஸ்க்குள்ள பைக் அலோவ் பண்றதே கிடையாது. எங்க இருந்து எங்க போறதா இருந்தாலும் சைக்கிள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதனால ஒட்டுமொத்த கேம்பஸுமே ரொம்ப இயற்கையாகவும் பொல்யூஷன் ஃப்ரீயாவும் இருக்கு. இவ்வளவு பெரிய கேம்பஸ்லயும் மாணவர்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கும் சைக்கிளை மட்டுமே யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸும் சிம்பிளிசிட்டியும் சைக்காலஜிக்கலா படிப்பு மேல ஒரு நல்ல ஆர்வமும் வருது. IIT JEE எக்ஸாம்ல இந்தியா அளவுல டாப் மார்க் ஸ்கோர் பண்றவங்க மட்டும் தான் இந்த காலேஜ்ல சீட் வாங்க முடியும். இந்த வீடியோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 34 காலேஜஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.